திமாகி நக்சல் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிஜேபி வழியில் சிஜேபி மாறிய ஒரு கட்சி உருவாகி இருக்குது. சிஜேபி ஏற்படுத்த தலைவலியை இன்னும் போகாமல் இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு கட்சியா உச்சநீதிமன்றத்தினோட நீதிபதியினுடைய விமர்சனத்தால் சிஜேபி உருவாகுச்சு. இப்ப பிரதமர் மோடி அவர்களுடைய சுதந்திர தின ஸ்பீச்சால இந்த கட்சி உருவாகி இருக்குது. இவங்க என்ன குடைச்சல கொடுக்க போறாங்க? பிரதமர் மோடி எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? இந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இளைஞர்களை இவ்வளவு கொந்தளிப்பு அடைய செஞ்சிருக்குது. इन दिमागी नक्सलियों को पहचानना होगा, इन दिमागी नक्सलियों को आइसोलेट करना होगा और राष्ट्र को विकसित राष्ट्र बनाने की मुख्य धारा की ओर தொடர்ந்து இளைஞர்கள் தைரியமாக பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 12 ஆண்டு காலம் பாஜக ஆட்சியில் இல்லாத ஒன்று அடுத்த 3 ஆண்டுகள் இருக்க போகுதா? இது ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான விதையாக அமைய போகுதா? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுது பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோபாசையிலிருந்து. திமாகி நக்சல் ஜனதா பார்ட்டி ஆஃப் இந்தியா புதிய கட்சி ஒன்று ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. லட்சக்கணக்கானவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீம் மலை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. சிஜேபி எப்படி தொடங்கினாங்களோ, எந்த ரூட்ல பயணிச்சாங்களோ அதே வழியில இந்த கட்சியும் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சி எவ்வளவு தலைவலியை பிஜேபி கொடுத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற பொறுத்து இருந்தா பார்க்கணும். அந்த கட்சி உருவாவதற்கு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி காரணமாக இருந்தார். ஆனா இந்த கட்சி உருவாக்குறதுக்கு பிரதமர் மோடி அவர்களே காரணமாக இருந்திருக்கார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சுதந்திர தின முறையில ஒரு வார்த்தைகளை பேசுறார். என்ன அப்படின்னா, காட்டுக்குள்ள இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்த நக்சலைட்டுகளை நம்ம அடிச்சு ஒழுக்கிட்டோம், அவங்கள நம்ம வீழ்த்திட்டோம், நக்சலைட்டுகள் இல்லாத இந்தியா உருவாக்கிட்டோம். ஆனா இப்போ நமக்குள்ளே வந்து நக்சல்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து மக்களை வந்து தவறாக வழிநடத்துறாங்க, இளைஞர்களை தவறாக வழிநடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையை வந்து நிகழ்த்துறாரு. அவங்களை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு நம்ம ஐசோலேட் பண்ணணும், தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறார். முதல்ல இந்த ஸ்பீச்சை எதற்காக அவர் கொடுக்கணும்? நக்சல் அப்படிங்கிற வார்த்தை இளைஞர்களை இவ்வளவு கொதிப்படைய வச்சு இவ்வளவு பெரிய ஒரு இயக்கமாக மாற்றி அது நேஷனல் மீடியா வரைக்கும் பேசக்கூடிய அளவுக்கான ஒரு இயக்கமாக மாறுவதற்காக அவங்க என்ன தூண்டுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கொஞ்சம் பின்னோக்கி நம்ம போக வேண்டியது இருக்குது. 90s பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால நக்சல் வாரி அப்படிங்கிற இடத்துல விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நில உடைமை தொடர்பான பிரச்சாரம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுது. அந்த போராட்டத்தில் தான் நக்சல் அப்படிங்கிற வார்த்தையே வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நிலம் சார்ந்த உரிமையோ இல்ல ஜனநாயகம் சார்ந்த உரிமையோ இல்ல அரசை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவோ ஒரு நபரை நக்சல் அப்படின்னு குறிப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. இப்ப தவறா இந்த குறிப்பிடலையா விமர்சிக்கிறோம், விமர்சிக்க எதிராக போராடுறோம், இதெல்லாம் அமைதி வழியில் இருந்துச்சு, சட்டப்பூர்வமாக இருந்துச்சு, தேர்தல் மூலமாக இருந்துச்சு அப்படின்னா அதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. எந்த இடத்துல தவறாக மாறுது அப்படின்னா மாவோயிசமாக மாறும் பொழுதுதான், அதாவது ஆயுதமேந்திய போராட்டமாக, அதாவது வன்முறையின் மூலமாக ஒரு இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்த்துட்டு இன்னொரு ஆட்சி உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும். அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்போ அரசை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிறதுனாலே ஒரு நக்சலைட் அப்படிங்கிற முத்திரை குத்தப்படுவது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. இப்போ பிரதமர் அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தை அப்படிங்கிறத, இந்த நக்சலைட் எது அந்த அரசுக்கு எதிராக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவர் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு பார்வை கீழே பிரதமர் அவர்கள் கொண்டு வருகிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படிங்கிறது தான் இளைஞர்களை இவ்வளவு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த ஸ்பீச்சை பேசி முடிக்கிறாரு. பேசி முடிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த ஒரு 2-3 மணி நேரங்களிலேயே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணப்படுது, ட்விட்டர் பேஜ் ஓபன் பண்ணப்படுது, ஃபேஸ்புக்ல பேஜ் ஓபன் பண்ணுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் அதிகமானவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதை விட அதிகமான எண்ணிக்கையில் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். எக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 30,000க்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ்கள் வந்துட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ் போன்ற முன்னணி எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே அதை பின்தொடர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ சிஜேபியும் இதே போன்ற வழியில தான் பயணிச்சு தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்போ பாஜக வந்து பெரிய அளவில் கண்டுக்கல விட்டுட்டாங்க. ஆனா அது மிகப்பெரிய தலைவலியா மாறுது. ஜந்தர் மந்தர் மிகப்பெரிய போராட்டமா மாறுது. 13 ஆண்டுகளாக ஒரு நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அமைச்சரை பதவி விலக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதாவது இத்தனை 12 ஆண்டுகளாக பாஜக அரசு எப்படி ஆட்சி நடத்தியதோ அடுத்த 3 ஆண்டுகள் அப்படி நடத்த முடியாது. ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா
ஜென்சிக்கு எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிஜேபி என்ற கட்சி உருவாகிறது, அமைச்சரை பதவியில் வைக்கிறது, மோடி அவர்கள் ஒரு சின்ன வார்த்தை பேசுறாரு, அது திடீர் என்று மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறுது, எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் செய்ய முயற்சி பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் அதுக்குள்ள லட்சக்கணக்கான மீம்கள் போடப்பட்டிருக்குது, லட்சக்கணக்கான ஃபாலோ பண்ணவும் செய்ய வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரை அதாவது 12 ஆண்டுகளாக ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்கும், தொடர்ந்து நரேட்டிவ் செட் பண்ணப்படும், அது திசை திருப்பப்படும். ராகுல் காந்தி என்னவோ பண்ணுவார், ஆனால் அவருடைய எதிர்க்கட்சி கிடைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது, பதில் இல்லாமலேயே அடுத்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நோக்கி போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இளைஞர்கள் ஜென்சிக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியாக போயிட்டு ரோட்டில் இறங்கி போராடுது அப்படிங்கிறத தாண்டி சமூக வலைதளங்கள் மூலமாக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. மோடி அவர்களே சொல்லிட்டார், என்ன சொன்னார் அப்படின்னா, இதுக்கப்புறம் சமூக வளங்கள் தான் முக்கியமானதாக இருக்க போகுது, அமைச்சர்கள் எல்லாமே ரீல்ஸ் போடணும் அப்படின்னு அவரே வெளிப்படையாக சொன்னார். அப்போ சமூக வலைத்தளத்துடைய பவர் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஜென்சிக்களுடைய பவர் அப்படிங்கிறது சமூக வலைத்தளம் இன்னும் 2x ஸ்பீட்ல இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இது போன்ற ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதுவும் குறிப்பா சொல்லும் பொழுது இளைஞர்களை நோக்கி இது போன்ற விமர்சனங்கள் வைக்கப்படும் போது, விமர்சனமா நோக்கில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வைக்கல, ஆனா ஒருத்தர் ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அரசுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிறதுனாலேயே அவர் மீது நக்சலைட் அப்படிங்கிற முத்திரை குத்துவது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி மிக நியாயமான ஒரு கேள்வி தானே. அதுக்கப்புறம் வந்து பேசின கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து முதல்வர் மோடி குறிப்பிட்டது வந்து மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக, ஆயுத புரட்சிக்கு ஆதரவாக, தேச நலனுக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து இவர் வந்து நக்சலைட்டுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஒழிய, நீங்க சொல்வது போல அரசுக்கு எதிராக கேள்வி கேட்கிற எல்லாத்தையுமே குறிப்பிடலைங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாலும் கூட, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய பதம், மோடி அவர்களுடைய ஸ்பீச் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், அங்கே நடக்க இளைஞர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், இது போன்ற இளைஞர்கள் போராட்டம் கூடுவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, அவங்க நக்சலைட்டுகளாக இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைக்க மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இளைஞர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. பாஜக பொறுத்த வரைக்கும் இதை முனையிலேயே கிள்ளி எறியணும் அப்படிங்கிற வேலையை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சிஜேபி விட்டு ஜந்தர் மந்தர் போராட்டம் கடைசியில் ஒன்றிய அமைச்சர் பதவி விலகல் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ சிஜேபி களத்தில் இருக்கிறாங்க, போயிட்டு பல்வேறு தரப்பினை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸாக போயிட்டு அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புகைப்படத்தோடு எடுத்து வீடியோக்கள் வெளியிடுறாங்க. மண்டல தலைவர்கள், மாநில தலைவர்கள் நிறைய இடத்த போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சிஜேபி ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக 2029 தேர்தலில் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு கட்சி, இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஜென்சிக்களால் உருவாக்கப்படக்கூடிய இன்னொரு கட்சி உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக பிஜேபி ரசிக்க போறதில்லை. அதற்கு எதிரான காய் நகர்த்தல்கள் இப்போ தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் அதில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு மீம்ஸும், ஒவ்வொரு ட்வீட்டும், ஒவ்வொரு போஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மாணவர்களை, லட்சக்கணக்கான இளைஞர்களை, லட்சக்கணக்கான மக்களை போய் சேருது அப்படிங்கிறத பாஜகவால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறதா. எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் தனக்கு எதிராக ஒரு இளைஞர் படை திரளுவதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இளைஞர்களோ மக்களோ ஒரு ஜனநாயக நாட்டில் தங்களுடைய குறைய, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல நிலவுடைமை ப்ராப்ளம், எங்களுக்கு நிலம் இல்லை, எங்களுக்கு சமூக ரீதியை பிற்படுத்திட்டு இருக்கோம், பொருளாதார பின்னில் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தீர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு அரசு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே இது மிகப்பெரிய வலுவான போராட்டங்கள் வந்து எங்கேயுமே எடுப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு முன்னாடி எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னாலோ, அவங்க எதிர்த்து ஏதாவது பேசினாங்க அப்படின்னாலோ உடனடியாக அவங்க மீது ஒரு முத்திரை குத்த முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது தான் இவ்வளவு நாள் எடுபட்டுச்சு. 12 ஆண்டுகளாக எடுபட்டது. இதுக்கு பிறகு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்க போகுது பாஜக அரசுக்கு. ஏன்னா தொடர்ந்து ஏதாச்சும் எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா உடனே ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லுவதாக இருக்கட்டும், பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லணும், வெளிநாட்டிலிருந்து நம்மளை வந்து தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறதா இருக்கட்டும், வெளிப்படையாகவே முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களால் தூண்டிவிடப்பட்டு தான் நடக்குது அப்படின்னு அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் பேசுவது, பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாதிரியாக எடுத்துக்கிறது. இந்த 12 ஆண்டுகள் எடுபட்டுச்சு, வட இந்தியாவில் எடுபட்டுச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஈடுபட போறதில்லை. வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பாஜக கையில் எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை அப்படிங்கிறது இப்படி இருக்குது. இப்போ பாஜக ஆதரவாளர்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேசி நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து நீயே ஆன்டி இண்டியன் தான், நீங்களே ஒரு முஸ்லீம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போன்ற விமர்சனங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்கள் விட ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக இருந்து சிந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு தேவை இருக்குது. நம்ம இந்தியாவின் குடிமகனாக இருக்கிறோம், நம்ம அரசு இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறோம், கேள்வி கேட்டதுக்காகவே நம்ம மீது ஒரு முத்திரை, நான் முஸ்லீம், நான் ஒரு ஆன்டி இண்டியன், நான் ஒரு
நக்சல் அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்தப்படும் பொழுது அது எந்த மாதிரியான ஜனநாயகபூர்வமான நாடாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது, அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை கேட்பது அப்படிங்கிறதே நக்சலிசத்தை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எப்படி பொருள்படும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. நான் கேட்கவே மாட்டோம், அவங்க சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டோம், எங்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்களா, நான் கேட்க மாட்டோம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்க அதை நமக்கு கேள்வி கேட்கும் பொழுது நியாயமான முறையில் சட்ட ரீதியான முறையில் தேர்தல் அரசியல் மூலமாக கேள்வி கேட்பது எப்போதும் நக்சலிசமாக ஆகாது. வன்முறையின் மூலமாக இதை நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. மிகப்பெரிய இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் இது போன்ற சில வன்முறைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் அல்ல அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இறுதியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அமைதியான வரையில் அரசை விமர்சிக்கலாம், அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கலாம், ஜனநாயக முறையில் பாதிக்கப்படும் பொழுது நமது குரலை வெளிப்படுத்துகிற எல்லா உரிமையும் இருக்குது. அதை அரசு கேட்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்குது. அதே நேரத்தில் அது வன்முறை பாதையாக கொள்ளும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தத்தினுடைய ஷார்ட் டைம் ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்குமான, அதாவது நம்ம நேர்மறையாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனத்தை அரசு ஏற்றுக்கொள்ளாததுக்கும், நம்ம வன்முறையாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனத்தை வந்து அரசு ஏற்றுக்காததுக்கும், இல்லை ரெண்டையும் முடிச்சு போட்டு பேசக்கூடிய அரசியல் சார்ந்த பார்வைக்கும் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம அரசியல் சார்ந்து நிறைய வலைகள் விரிக்கப்படுது இல்லையா, அந்த வலையில் சிக்காமல் நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாசை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.